ரியாக்கு அமைதியாக காலேஜ் லைப்ரரியில் புக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ரியா எப்போவுமே அங்கே விண்டோ பக்கத்தில் இருக்க ஒரு சேரில் தான் உட்காருவா. அந்த லைப்ரரியிலேயே கார்னரில் ரொம்ப அமைதியாக விண்டோ வழியாக சன்லைட் புக் மேலே படும். அந்த பிளேஸ் பிரைட்டாக அமைதியாக இருக்கும். அது ஜஸ்ட் ஒரு சேர் மட்டும் இல்லை, அந்த இடம் ஃபாஸ்ட்டாக ஓடுற இந்த உலகத்துலேருந்து தொலைஞ்சு போய் ரொம்ப அமைதியாக மொத்த உலகமும் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கும். ஒரு நாள் மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு அந்த லைப்ரரி வரா. அந்த சேரில் வேற யாரோ உட்காந்துருக்காங்க. ஒரு பையன் மூடி போட்டு காதில் ஹெட்செட் மாட்டிக்கிட்டு லேப்டாப்பில் ரொம்ப சீரியஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். ரியாவும் வேறு வழி இல்லாமல் ஆப்போசிட்டில் இருக்க சேரில் உட்கார்றா. அவள் கையில் இருக்க புக்கை பொத்துன்னு டேபிளில் போடுறா. ஒரு செகண்ட் அந்த பையன் லேப்டாப்பில் டைப் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு எதிரில் யார் இருக்காங்கன்னு நிமிந்து பார்க்குறான். பார்த்துட்டு திரும்ப லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறான். அடுத்த நாள் ரியா இன்னும் சீக்கிரமாக வரா அவளோட அந்த ஃபேவரட் ஸ்பாட்டை பிடிக்கிறதுக்கு. ஆனால் இன்றைக்கும் அந்த பையன் அதே இடத்துல ஆல்ரெடி உட்காந்துட்டு இருக்கான். இப்படி ஒவ்வொரு நாளும் அதே டேபிள், அதே ஃபேஸ், அதே சைலண்டான சண்டை இப்படியே கொஞ்சம் நாளைக்கு டெய்லி நடக்குது. ரியா அந்த பையனோட சின்ன சின்ன விஷயத்தையும் கவனிக்கிறான். அவன் சீரியஸாக ஒர்க் பண்ணும்போது அப்பப்போ அவனுடைய ஸ்பெக்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறது, பக்கத்தில் இருக்க வெண்டிங் மிஷினில் பிளாக் காஃபி வாங்குறது. அந்த பையனும் ரியாவுடைய சின்ன சின்ன விஷயத்தையும் கவனிக்கிறான். ரியா புக்கு படிக்கும்போது அப்பப்போ அவளுடைய ஹேரை காது பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணுறது, எதையோ யோசிச்சுக்கிட்டு வாயில் பெண்ணை வச்சு கடிக்கிறது, பக்கத்தில் இருக்க யாராவது லைப்ரரியில் சவுண்டாக பேசினாங்கன்னா பல்ல கடிச்சிட்டு முகத்தை கோபமாக வச்சுக்கிறது. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காமலே கொஞ்ச நாள் போகுது. ஒரு நாள் ரியா காலேஜ் லைப்ரரியிலேருந்து ஒரு சின்ன பிரேக்காக வெளியே போகிறா. போயிட்டு திரும்ப வந்து பார்த்தா அவள் பெண்ணை காணும். அப்போ அவள் புக்கில் யாரோ ஒரு சின்ன பேப்பர் வச்சுருக்காங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தா, உங்கள் பெண்ணை கடனாக எடுத்திருக்கேன், திரும்ப கொடுத்துருவேன் அப்படின்ட்டு போட்டிருக்கு. அடுத்த நாள் காலேஜ் லைப்ரரி வரா. அங்கே இருக்க லைப்ரரியன் அவளுடைய பெண்ணை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு சொல்கிறாங்க, ஒரு பையன் இந்த பெண்ணை அவன்கிட்ட கொடுக்க சொன்னான் அப்படின்னு. செமஸ்டர் எக்ஸாம் ஆரம்பிச்சதுனால லைப்ரரியே ரொம்ப காலியாக இருக்குது. ரியாவால் அந்த பையனை அங்கே பார்க்க முடியல. ரியாவும் அதுக்கப்புறமா செமஸ்டர் எக்ஸாம் லாஸ்ட் டே அன்னைக்கு காலேஜ் லைப்ரரி வரா. அன்னைக்கும் அந்த பையன் அங்கே காணும். ரியா லைப்ரரியன் கிட்டேயே கேட்குறா, அன்னைக்கு ஒரு பையன் என்கிட்ட பெண்ணை கொடுக்க சொன்னான்னு சொன்னீங்களே, அந்த பையன் வரலையா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அவன் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட், ஐடி கார்டை சப்மிட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி போயிட்டான் அப்படின்னு. சரின்னு ரியாவும் அவளுடைய நாவலை எடுத்துகிட்டு அவளுடைய அந்த ஃபேவரட் ஸ்பாட்டில் போய் உட்கார்றா. அந்த டேபிளில் எழுதியிருக்கு, ஒரு வழியாக அவனுடைய ஃபேவரட் ஸ்பாட்டை நீ ஜெயிச்சிட்ட, நான் தான் ஸ்பாட்டை மட்டும் இல்லை என் இதயத்தையும் அவங்ககிட்ட தோத்துட்டேன் அப்படின்னு. ரியா அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து அவள் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போடுறா. கேப்ஷனில், ஒரு சில லவ் ஸ்டோரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருக்கு அப்படின்னு. இதை அவள் போஸ்ட் பண்ண அடுத்த நாளே அவள் லிங்க்டின்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு மெசேஜ். அது நேரம் யார்கிட்ட இருந்து வந்திருக்கும்னு நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. அடுத்து என்ன நடந்திருக்கணும் நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க.